என் நாமத்து நிமித்தம், அதாவது என்னை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுறவன் அல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அப்படின்னு சொன்னார். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்கிறதற்கு என்னுடைய பங்களிப்பு, நான் அதை என்ன செய்திருக்கிறேன், நான் அதை சரியாக செய்கிறேனா அல்லது செய்யக்கூடாதபடிக்கு தடை வருகிறதா? இப்போ நம்ம நிறைய காரியத்துக்கு ஜெபித்தோம். ரொம்ப அழகாக போதகர் அழகாக பல காரியங்களை நடத்தினார். அதே போல் போதகரமாக சேர்ந்து ஜெபித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு பிரச்சனைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய ஆணி வேரை பார்த்து அசைத்தால் நிச்சயமாய் அசையும். ஆனால் ஆணி வேரை பார்க்காமல் பொதுவாக வெளிப்படையாக இருக்கிற மேலோட்டமாக இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது அதில் ஜெயம் என்பது இருப்பது இல்லை, அதில் டிலே ஆகுது. சில நேரம் பல மணி நேரம் ஜெபித்த பின்பு ஒரு நாள் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தும் போது நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியறது இல்லை இல்லையா? தேவன் சொன்னால் நாம் அதை அறிந்து கொள்ளுகிறோம், இல்லை என்றால் இல்லை. தேவன் நமக்கு சொல்லும் பொழுது அதை குறித்த ஒரு வெளிச்சம் வந்தால் அதை வைத்து நாம் ஜெபித்தால் அதை வைத்து நாம் நிச்சயமாய் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒரு தேவனுடைய மனுஷன், வாலிபன், வேல்ஸ் என்கிற தேசத்தில் எழுப்புதல் வருகிறதுக்கு காரணமாயிருந்த இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் தன்னுடைய 16 வயதில் ஆரம்பித்து 26 வயது வரைக்கும் 10 வருடங்கள் ஜெபித்தான் கண்ணீரோடு. ஆண்டவரே, என் தேசத்தை அசைத்துவிடும், என் தேசத்திலே ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், தேசத்தில் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அவனுக்கு வந்தது. நீ இப்படி சொல், பென்மி பென் த சர்ச், என்னை வணையும் சபையை வணையும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை வந்தது. எப்போ தெரியுமா? எழுப்புதல் வருகிறதுக்கு சரியாக 6 மாதங்களுக்கு முன்பதாக. அதை வைத்து அவன் ஜெபித்த பொழுது வேற ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு கிடைத்த வாய்ப்புல போய் நின்று அங்கே அந்த மெத்தடிஸ்ட் சபையில நின்று அவன் போய் பென்மிலாடுன்னு சொன்ன உடனே அங்கே இருந்த வாலிபர்கள் எல்லாம் கதறி அழுது தேவனிடத்தில் ஒப்புரவானார்கள். அல்லேலூயா. வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வரும் பொழுது, வெளிச்சம் தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது ஜெயம் நமக்கு நிச்சயம் உண்டு. நம்முடைய ஊழியத்திலே ஜெயம் உண்டு. நாம் எதிர்பார்க்காத அல்லது நம்முடைய சிந்தனைகளிலே யோசிக்காதவைகள் கூட நம்முடைய ஊழியத்திலே நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் செய்கிறவர் கர்த்தர். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற ஒரு ஊழியமாக நம்முடைய ஊழியம் மாறும் பொழுது, நம்மை அழைத்திருக்கிறார், நம்ம கையில பொறுப்பு கொடுத்திருக்கிறார், நம்ம கையில சில காரியங்கள் நாமளா அதை செய்யும்படிக்கு பணித்திருக்கிறார். அதுவும் உண்மைதான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனாலும் தேவன் விரும்புகிறது, என் மகனே, நான் அழைச்சது உண்மைதான், ஆனால் நான் என் சித்தப்படி செய்கிறதற்கு உன்னை நடத்த நீ ஒப்பு கொடுக்கிறாயா? அநேக நேரம் நாம் தடுமாறுகிற காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சில நேரம் தவறா புரிஞ்சுக்கிறதுனாலையும் பிரச்சனை வரும். அதை நம்ம சரியா திறம்பட செய்யாதபடிக்கும் பிரச்சனை வரும். அதனால நாம சரியாக கவனிக்க வேண்டியதின் பொறுப்பில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசும்படியாய் நான் சில வசனங்களை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது 27வது வசனம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான என் தேவ பிள்ளைகளை, இங்கே இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நிறைய நேரம் நீங்களும் வாசித்திருப்பீங்க, நீங்களும் இதை வச்சு பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை. இதுல ஆண்டவர் திட்டம் தெளிவாய் ஒரு காரியத்தை பவுல் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு எழுதியிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்ன? நிச்சயம் இல்லாதவனாக ஒரு விஷயத்தை நான் செய்தா குறிப்பா ஸ்பெசிபிக்கா இதுதான் சொல்லி கரெக்டா அடிக்கிற குணம்.
பழைய நாட்களில் இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரில, நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இருந்துச்சு. இந்த உண்டிகோல் வச்சு அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே என்ன பேருன்னு தெரில எனக்கு. உண்டிகோல் தானா? சோத்திரம். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்துவேன், அதனால் ரொம்ப இங்கே உள்ள பழக்க வழக்கம் எனக்கு தெரியாது. உண்டிகோல் வச்சு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு பழம் தொங்கிட்டு இருக்குன்னா சரியாக அடிப்பான். சரியாக அடித்த உடனே அது விழும், அதை எடுத்துட்டு அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ மிக குறிப்பாக அதை அடிக்க வேண்டியதின் பொறுப்பு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்கிறது. ஐயா சொல்லும்போது ஒரு சாட்சி சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரர் அவமானப்படுத்தப்பட்டு கடைசியில் ஆண்டவர் 3 குடும்பங்களை தந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ நோக்கம் அதில் எப்படியா இருந்திருக்கலாம். தேவ திட்டத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி தேவ சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம் 4-5 வாசிக்கலாம். 6 வரைக்கும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஒரு காரியம் அவசியம் என்று சொல்லுகிறார். அது என்ன? தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிற ஆவிக்குரிய யுத்தம் செய்தலை பற்றி இங்கே பேசுறார். அரண்கள் என்று சொல்லும் பொழுது எது அரண்? இப்ப நம்ம பார்வைக்கு பொதுவா அரண்கள்னு சொன்னா அது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு. மிகுந்த பராக்கிரமம் உடையவைகள். பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் அநேக விதமான அரண்களை குறித்து தாவீது சொல்றார். நான் உம்முடைய வசனம் அல்லது உம்முடைய நாமம், இப்படி பல அரண்களை சொல்றார். நான் உள்ள மறைஞ்சு கொள்ளுவேங்கிற அடிப்படையில் அங்க பேசுறார். அங்கே பாதுகாப்பை அது குறிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அரண்கள் என்று வரும் பொழுது அது யுத்தங்களை பற்றி பேசுகிறது. இது எப்படி இருக்கிறது? நமக்கு தெரிஞ்சது மேக்சிமம் என்ன தெரியும்? நாம் இருக்கிற இந்த தேசம், இந்து தேசம், ஏறக்குறைய 350 வருஷங்களுக்கு முன்பதாக அல்லது 2000 வருஷம் முன்னாடி நமக்காக தன்னுடைய சீசனை அனுப்பினார். அதன் பின்பதாக ஒரு 350-400 வருஷங்களாக மிஷனரிகளை அனுப்பினார். நம்மை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். நாம அந்த ஏதோ ஒரு வழியில ரட்சிக்கப்பட்டதுனால, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்டதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக ஊழியம் செய்யறவங்களா மாறி இருக்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தின் மதிமயக்கி கொண்டிருக்கிறவைகள். எப்படி அது மதிமயக்குகிறது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான சம்பவம். ஒரு விக்கிரகம் அவர்கள் இருதயத்தை குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 எப்படியாய் வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்ப இதை வச்சு நம்ம எதை கம்பேர் பண்றோம்? இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிறவைகளை வைத்து அவைகள் அந்த ஜனங்களின் இருதயத்தை குருட்டாட்டம் பிடிக்க வைத்திருக்கிறது. சத்தியமே, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி ஒருவருக்காக தொடர்ந்து அன்போடு 40 நாள் ஜெபித்தால் கட்டாயம் என்ன செய்வார்? அவங்களை ரட்சிப்பார். இந்த வசனத்தையும்
லூக்கா 24:45 அந்த வசனம், இயேசு அவர்கள் மனதை திறந்தார். அப்படியே திறக்கும்படியா இந்த 2 வசனத்தை வச்சு ஜெபித்தா கட்டாயம் என்ன செய்வார்? அவர்களை கண்டிப்பாக விடுதலையாக்குவார். ஆனா 40 நாள் செய்யாதபடிக்கு நல்ல அழகா தடை வரும். எப்படி தெரியுமா? யாருக்காக ஜெபம் பண்றோமோ அவங்க தான் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. யாருக்காக நம்ம அவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவங்க தான் நம்மளை ஏளனப்படுத்துவாங்க, எல்லாருக்கும் முன்னாடி கேவலப்படுத்துவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷன் அதை பொருட்டாக எண்ணுகிறது இல்லை. நம்முடைய போராயுதங்கள் சரியா இருந்துச்சுன்னா நம்மளால் அதுல ஜெயிக்க முடியும். நம்முடைய போராயுதம் சரியா இல்லைன்னா அதுல மாட்டிக்கிடுவோம். ஈகோனா தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஈகோனா என்னது? நம்முடைய சுயம். அது எப்படி? எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஏன் கொடுக்கல? என்னை ஏன் நேசிச்சு அவன் பேச வேண்டியது ஏன் பேசல? எனக்காக பேச வேண்டிய ஆள் ஏன் பேசல? அப்படிங்கிற அந்த எண்ணம் என்ன செஞ்சிடும்? அவங்களுக்காக ஜெபம் பண்றது கட் பண்ணிடும். அல்லது 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் மட்டும் பண்ணுனா பிரச்சனையே வராதுங்க. ஜெபம் முடிச்சுட்டு கொஞ்சம் டயம் இருக்குன்னு கதை பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க, அப்ப வந்துடும் பிரச்சனை. பிசாசானவன் அழகா உள்ள வந்துருவான். உள்ள வந்து என்ன செஞ்சிருவான்? இதைத்தான் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரியா தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரியவர்களாகிய நாம் சரியாக அதை குறிபார்த்து அடிப்போம். அல்லேலூயா. என்னன்னு அவங்க பேசுறவங்களுக்கு பதிலே சொல்லாம உள்ளுக்குள்ள இவனுக்குள் கிரியை செய்கிற அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொன்ன இல்லையா, அந்த அரண்கள். இந்த அரண்கள் என்பது எதை குறிக்கிறது? அரண்கள் என்பது நீங்க நாம் வாசித்த அதே கொரிந்தியர்ல நாம் வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 4 ஸ்தோத்திரம் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? அதுல 3வது வசனம் சொல்லுது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்ப நாம எப்படி போர் செய்யணும்? ஆவிக்குரியவர்களாய் போர் செய்யணும். அது எப்படி? மாம்சத்துல ஒருத்தன் என்ன சண்டை போட வர்றான், அவனை மாம்சத்தின்படி எதிர்க்கிறது அல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற அந்த கோபத்தின் உணர்வு. இது எங்க? அவன் இருதயத்தில இருந்து வருது. அவன் இருதயத்திலிருந்து. இயேசு சொன்னார் மத்தேயு 15வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். மத்தேயு 15வது அதிகாரம், அதுல 12வது வசனத்துல வாங்க. ஆ 18வது வசனத்திலிருந்து, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து முதல் என்ன வருமா? பொல்லாத சிந்தனை. ஓஹோ, அரண்கள் என்று சொல்லுகிறவைகள் வெளியில இருக்கிற ஏதோ ஒரு விக்கிரகமோ அல்லது பிசாசனுடைய ஏதோ ஒரு தந்திரம், அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. இட் இஸ் கமிங் அவுட் ஆஃப் மேன். ஒரு மனிதனுக்குள்ளிருந்து புறப்படுது. அது என்ன? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத சிந்தனை. அடுத்தது கொலை பாதகம், அடுத்தது விபச்சாரம், அடுத்தது வேசித்தனம், அடுத்தது களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள் புறப்பட்டு வரும். ஓஹோ, அப்ப நாம் கடிந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதனுக்குள்ள நல்ல ஃபர்ஸ்ட் மாம்சத்தினால் வருகிறதையும் அல்லது பிசாசினால் வருகிற பிரச்சனைகளையும் உலகத்தினால் வருகிறதையும் சரியா ஒருத்தர் இனங்கண்டு அடிக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் பர்ஃபெக்டான யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். அதை நாம் செய்யும்படி நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா பவுல் அதை சொல்லும்போது சொல்றாரு, நாம் வாசித்த அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு, எங்கள் போராயுதங்கள். ஆமென். நம்முடைய போராயுதம், நம்முடைய போராயுதம். 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறது. ஆமென். தேவ பலம் உள்ளவைகள். So identify first. எப்படி அந்த உண்டிகோலை வச்சு ஒருத்தன் கரெக்டா குறி பார்த்து அடிக்கிறானோ, நாம வாசித்த அந்த பவுல் சொன்ன அந்த காரியம் என்னது? நான் ஆகாயத்தை அடிக்கிறது போல சிலம்பம் பண்ண மாட்டேன், ஸ்பெசிபிக்கா ஒரு தெளிவா அது அடிக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் 2வது அதிகாரத்தை திருப்பலாம். அதுல 2வது வசனம், எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே
இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா. இதுல என்ன சொல்றாரு பாருங்க, ஆகாயத்து அதிகார பிரபு. இந்த ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய செயல் என்ன? இது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர்ல இருக்கிற தன்னிடமாய் ஜனங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிற ஆவி. அது இந்து தெய்வங்களையும் இருக்கு, கத்தோலிக்க ஆலயங்களையும் இருக்கு. இப்படி நாம பல விதங்களில் பார்க்கலாம். சில மனுஷன்ட்ட போய் குவிகிற ஆட்கள், சில மனிதர்கள், அவனுக்குள்ள என்ன ஆவிக்கிரியை செய்து இந்த ஆகாயத்து அதிகார பிரபு ஆவி. இதே ரோமர்ல வாசிக்கும் பொழுது இந்த இந்த கோபாக்கன்னு சொல்லுது இல்லையா, இதை பத்தி அங்க என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 5:9, ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் நேரடியா என்ன பேசுது? இயேசுவின் இரத்தத்தினால் ஒருவர் கழுவப்பட்டால் அவன் கோபாக்கனைக்கு நீங்களாக முடியும். நாம வாசித்த அந்த எபேசியர்ல வாசித்த அந்த பகுதி என்ன சொல்லுது? கோபாக்கனை பத்தி பேசுது இல்லையா? எபேசியர் 2வது அதிகாரத்தில் அந்த 2வது வசனம் என்ன பேசுது பாருங்க. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இது என்ன செய்யுதுன்னா, கீழே நீங்க வர வர வாசிங்கன்னா தெரியும், அதுல கோபாக்கனைக்கு நேர அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க. 33வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க, இடையில இருந்து வாசிக்கிறீங்க, வாசிங்க. நமது மாம்சமும் மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே ஓஹோ மற்றவர்களைப் போல. ஓஹோ, அப்ப என்னது? கோபாக்கின யாருக்கு வரும்? ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்குள்ள சிக்கிக்கொண்ட எல்லாருக்கும் என்னது வரும்? கோபாக்கின வரும். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவர் நம்மேல் வைத்த அவருடைய அன்பினால் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினதினால் நாம் வாசித்த ரோமர் 5:9 தெளிவா சொல்லுது, நாம் கோபாக்கினை நீங்களாக்க ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். இப்ப இதை வச்சு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு அந்த கோபாக்கினையை நீக்கி என்னை ரட்சித்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் கோபாக்கினைக்குள் கிடக்கிற ரொம்ப தூரம் இல்லை, நம்ம குடும்பத்திலே இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம குடும்பத்தில் அல்லது நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களுடைய விசுவாசிகளுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு வகையில் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ அவர்களை நாம என்ன செய்யணும்? வச்சு ஜெபிக்கணும். ஒரு 4 காரியங்கள் இந்த ஆகாயத்து பிரபுவின் ஆவி செய்யுது. ஒன்னு கோபாக்கினைக்கு நேர தள்ளுது, இன்னொன்னு கீழ்ப்படியாமை. அதே வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாமைக்குள் கிடந்தோம். கீழ்ப்படியாமை, அப்ப கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளுற ஆவி. தேவனை அறிந்து அதை ஸ்தோத்திரியாமல் இருந்தாங்களாம். இது ரோமர் 1 போய் வாசிக்கிறோம். அப்படி தேவனை அறிந்தும் சிலர் சொல்லுவாங்க. நாங்க சமீபத்தில் ஒரு டிராவல் சென்னைக்கு போனோம் ஒரு ஊழியத்துக்காக. அப்போ ஒரு வேறே சமயத்தை சார்ந்தவர்கள் அங்கே எங்களோட வந்தாங்க. எங்களை பற்றி அவங்க விசாரிக்கும் பொழுது நாங்கள் சொன்னாங்க, ஊழியர் செய்கிறோம் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டை மாட்டேன், உங்கள் இயேசு ரொம்ப நல்லது செய்வாரே, நீங்கள் ஜெபம் பண்ணா எதுவுமே நடந்துருமே. அந்த அம்மா இன்னும் என்னதில் இருக்காங்க? அவங்களுடைய வணக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரிகிறது சிலருக்கு, ஆனால் என்ன செய்யல, அதை விட்டுட்டு வர முடியல. தேவனை அறிந்தும் தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு தடுக்கிற ஆவி இது ஆகாயத்து பிரபுவின் ஆவி. இன்னொன்னு இருக்கு, 4வது காரியம். தேவனை அறிந்து தேவனுடைய வசனத்தை கை கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் வசனம் இதுதான் தெரிஞ்சும்
அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்குள் வசனத்தை அறிகிற அறிவு இருந்தும் அதுக்கு கீழ்ப்படியாம வைக்கிறது. இதுவும் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. இதுல நம்ம கர்த்தர் கிருபையில நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நான் பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம எத்தனை லட்சம் பேரை மேலே கொண்டு போறோம், நல்லது, சோத்திரம். கர்த்தர் கோடி கோடியா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மூலமா ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாராக. அல்லேலூயா. அதே சமயத்துல எல்லாரும் அங்க அனுப்பிட்டு நான் கீழே போயிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னில் சுபாவத்தை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதுல 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. போதும், நிறுத்துங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். போதும், கவனிங்க. இதுல இரு திறத்தாரையும் சொல்லுது. யாரு சொல்லுது தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் என்கிற ஜனத்தையும் புறஜாதிகள் என்கிற நம்மையும் சேர்த்து அது குறிக்கிறது. ரெண்டையும் ஒன்றாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் எப்பவுமே உண்டு. என்ன தெரியுமா? நாங்க தேவன்கிட்ட இருந்து கட்டளையை பெற்றிருக்கிறோம். we are ஸ்பெஷல். நாங்க யாரு? ரொம்ப ஸ்பெஷல். இதே மாதிரி சொல்ற ஒரு கூட்டம் நம்ம ஊர்ல இருக்கு. நம்ம நாட்டில் யார் தெரியுமா? புரிஞ்சுட்டா? இதே மாதிரி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. we are best, we are number 1. ஏன்னா நாங்க எங்க இருந்து? மேல இருந்து வந்தோம் தெரியுங்களா? நீங்களாம் கீழே வந்தவங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க கிட்ட ஏன் அந்த பழக்கம் தெரியுமா? நம்ம பழைய சரித்திரங்கள்லாம் இல்லாம போச்சுது. அவங்க எங்கிருந்து வந்தாங்க? கைபர் கணவாய் வழியா வந்தவங்க தான். எஸ்ரா நெகேமியா காலத்துல ரிஃபார்மேஷன் சபையில நடந்துச்சு. எஸ்ரா அழுது, ஐயோ பரிசுத்த வித்து தேசத்திலே கலந்து விட்டதே அப்படின்னு அழுது என்ன செய்யறான்? பிரிச்சு எடுக்கிறான். இன்னைக்கும் கேளுங்க, அந்த மக்கள்கிட்ட போய் யூதர்களை பத்தி பேசினா சண்டைக்கு வந்துருவான். பயங்கரமா பேசுவானுங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தங்களை அப்படி அதை கட் பண்ணி விட்டாங்களே, அந்த கோபம் அவங்களுக்குள்ள இன்னும் இருக்கு. அந்த குணாதிசயம் அங்கே யூதர்களிடத்திலிருந்து அவங்களுக்கு வந்தது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பு இருந்ததுனால அது வந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, பேதுரு கூட என்ன சொல்றான் ஆண்டவரே, ஆண்டவரே அசுத்தமானதெல்லாம் சாப்பிட மாட்டான் ஆண்டவரே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி இல்லையா? அப்போஸ்தலர் 10 வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். அப்போஸ்தலர் 10 அங்கே கொர்நேலியு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுரு ஆயத்தப்படுத்துறார். டேய் நீ கொஞ்சம் போய் சொல்லு, ஏன்னா உன்கிட்ட தான் சாவி இருக்கு, நீ தான் போய் என்ன செய்யணும், திறக்கணும்ப்பா சொல்றாரு. அவனுக்கா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கான். தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ அசுத்தமா எண்ணாதே அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சேர. இந்த வசனத்தினுடைய ஆழம் அங்கே இருக்குதுங்க. இந்த வசனத்தினுடைய ஆழம். இரு திறத்தாரை ஒன்றாக்கினார். எஸ், எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிற மாதிரி மாத்திட்டாருங்க. அது தொடர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க சிஸ்டர். 15 எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, திரும்ப சொல்ற, இரு திறத்தாரையும் இஸ்ரவேலையும் புறஜாதிகளாக இருக்கிற நம்மளையும் சேர்த்து ஒன்னாக்கி என்ன பண்ணிட்டார்? ஃபர்ஸ்ட் ஒரே புதிய மனுஷன் ஆக்கிட்டார். ஒன்னு. ரெண்டாவது, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும். ரெண்டு காரியம் செஞ்சிருக்காருங்க. ஒன்னு, ஒரே மாம்சமாக்கினாராம். எப்படி போட்டிருக்கு? ஒரே மனுஷனாக மாற்றினார். ரெண்டாவது, ஒரே சரீரமாக மாற்றினார். ரெண்டுமே ஆவிக்குள்ள நடக்கிற காரியம், ரெண்டுமே ஆவிக்குள்ள செயல்படுற ஒரு காரியம். இப்போ இதை வச்சு கவனிக்கும் போது, இஸ்ரவேல் நம்மை ஏற்றுக்கொள்ளாதவன், அவனே நம்ம ஏற்றுக்கொள்றபடி ஆண்டவர் மாத்திட்டாரு நாங்க சொல்லுது. ஆனாலும் இன்னைக்கு சபைக்குள்ளே, சபைகளுக்குள்ளே அல்லது போதகர்களுக்குள்ளே ஒரு பெரிய தடுமாற்றம். ஒருத்தரை இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்களே இல்லையா? அது யாரானா இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்கிற ஒரு மனிதன்,
அது எந்த டினாமினேஷனா வேணா இருக்கட்டும், கர்த்தருக்காக செயல்படுறவன். சத்தியத்தின்படி அறியாம செய்யறாங்களா, உங்களுக்கு புரியுதா, நீங்க அது ஏதோ தப்பா செய்யறாங்கன்ட்டு ஒன்னு நேரடியா சொல்லுங்க, இல்லையா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய என்ன நடக்கு, பப்ளிக்கா போய் அவங்கள தப்பு தப்பா எதையாவது சொல்றது. அவங்கள்ட்ட நேரடியாலாம் பேச முடியாதுங்க. ட்ரை பண்ணீங்களா? பண்ணலாம், பண்ண மாட்டோம். ஆனால் என்னது, நேரடியா பேச முடியாதுங்க. இப்படி அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இதுதான் அங்கே நாம வாசித்த அந்த 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க. போராயுதத்துல முக்கியமான விஷயம் தர்க்கங்களை, அங்க பாருங்க 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும், ஆமென், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சிறைப்படுத்துதல் 2 விதத்தில் வருங்க. ஒன்று, நேரடியாக என்னுடைய சிந்தனையில் வருகிற எண்ணங்களை கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சிறைப்படுத்துதல். இன்னொன்று, இந்த எண்ணங்கள் எப்படி உண்டாகிறது, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் தேவன் யார் என்கிற உணர்வில்லாததினால் தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகள் தான் தெய்வம் என்று கிடக்கிறான் பாருங்க சிந்தனையில, அதை பிரேக் பண்றதுங்க, அதை உடைக்கிறது. அதை எப்படி உடைக்க முடியும்? ஃபெர்வென்ட், தொடர்ச்சியான முறையான ஆத்துமாக்களுக்காய் வசனத்தை மேற்கோள் காட்டி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இந்த ஜனத்துக்குள் உம்மை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற இந்த சிந்தனைகளை நாங்கள் ஆண்டவரே இந்த வசனம் சொல்றபடி சிறைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சார்ல்ஸ் ஃபின்னின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? அமெரிக்காவில் ஏறக்குறைய 200 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவரை குறித்து பல சாட்சிகள் உண்டு. அவரை குறித்து அவர் நடந்து போகையில், அதை நடந்தில்ல, குதிரையில் போயிட்டு இருந்திருக்கிறார். போயிட்டு இருக்கையில் ஏதோ ஒரு கிராமம் வந்திருக்கு. கண்ணை திறந்து அந்த கிராமத்தை பார்த்துட்டு போயிட்டார். கண்ணை திறந்து இந்த கிராமத்தை பார்த்துட்டு போயிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் சடனா நின்ன இடத்துல நின்று ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவின்னு அழுது அழுது எல்லாரும் சர்ச்சுக்கு ஓடி வந்திருக்கான். இன்னைய வரைக்கும் அந்த ஊர்ல அந்த மதுபான கடைகள் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை போல மனுஷன் தான், வானத்திலிருந்து குதிக்கல, நம்மளை போல மனுஷன் தான். வசனம் சொல்லுது, யாக்கோபுல தெளிவா சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபித்தான். எலியா யாருங்க? பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கின மனுஷன். அவனை போல அடுத்து எங்கேயும் யாரும் இறக்கின மாதிரி வேதத்துல எலிசா என்ன செய்யறான், அங்கே இறக்கி அந்த அந்த பிள்ளைகள் அவனை சுற்றி வருகிறதுக்காக எரிக்கிற அந்த காரியம் நடக்கு. அதே இதை யோவான் கேட்கிறாரு இயேசுகிட்ட, நீ என்ன ஆவி உடையவன்னு அறியாம இருக்கிறியா, நான் அழிக்கிறதுக்கு இல்லை மனுஷகுமார ரட்சிக்க வந்தார்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அப்படி நடந்த அந்த காரியம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். இது எதை காட்டுதுன்னா, நாமும் அதை கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த சார்ல்ஸ் ஃபின்னியின் ஊழியத்துல அவர் பேசுகிற வார்த்தைகளை ஒருவர் கேட்டாலே உடனடியாக அவர்கள் இருதயம் மனம் திரும்புதல் உண்டாகும். மனம் திரும்புதல். என்னைய கேட்ட அற்புதத்திலே பெரிய அற்புதம் இதுதாங்க. மனம் திரும்புதல் இருக்கு பாருங்க, சாதாரண காரியம் இல்லை. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, ஒருத்தருக்கு 10 நேரம் இல்லை, 50 நேரம் இல்லை, 100 நேரம் சொன்னாலும் அவன் காது என்ன செய்ய மாட்டேங்க, திறக்க மாட்டேங்க, அவன் இருதயம் திறக்க மாட்டேங்க. ஏதோ சம்திங் சபை ஒன்றை மிஸ் பண்ணுகிறது, அதாவது தடுமாறி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் சமீபத்தில் போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய பாரம், போராயுதம் சரியா இல்லை, சரியான இடத்துல நம்ம என்ன செய்யல, குறிப்பா தடிக்க தெரியல. அவனுடைய இருதயத்தை மதிமயங்க பண்ணிருக்கிற அந்த ஆவியை கட்ட வேண்டுமே, அந்த ஆவியின் கிரியைகளை முறியடிக்க வேண்டுமே. இப்படி நம்ம செய்யலனா நம்மளால என்ன செய்ய முடியாது, அங்கே ஆத்தும அறுவடையை பார்க்கவே முடியாது. ஏன் திடீர்னு இவ்வளவு பிரயாசப்படுறோம், ஜெபக்குறிப்பில் கூட சொன்னால எவ்வளவு பிரயாசப்படுறோம், பட் ஸ்டில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய அந்த ஏம்னா குறிக்கோள் இல்லையா, இலக்கு, சரியான வார்த்தை, இலக்கு சரியா நமக்கு இல்லை.
நம்ம சரியா இலக்கு வச்சு அடிச்சா கட்டாயம் என்ன செய்யும்? ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இதை குறித்து ரொம்ப பேசலாம். இந்த போராயுதங்கள் எதெல்லாம் ஸ்ட்ராங், இது ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ன்னு சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதாவது நான் இந்த சார்ல்ஸ் ஃபின்னியினுடைய ஒரு சரித்திரத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் ஒருத்தர், அதை என்னன்னா அவருக்கு பேக் போனாக இருந்து யார் ஜெபித்தாங்கிறத பற்றி சொன்னார். ஒரு லிங்க் இருக்குது யூடியூப்பில். அதில் அவர் பேசும்போது சொன்னார், ஃபாதர் நாஷ் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் இந்த சார்ல்ஸ் ஃபின்னி போகிற இடங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாரம் முன்னாடி போயிடுவாராம். போய் இன்டர்செசரி, அதாவது பரிந்து பேசி அல்லது திறப்பில் நின்று அந்த இடத்தில் இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் எதிர்த்து ஜெபம் பண்ணாராம். ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாம் எதிர்த்து. எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. இவங்க இருக்கிறது அமெரிக்காவில். 200 வருஷம் முன்னாடி இப்போ இருக்கிறது போல விக்கிரகம்லாம் கிடையாதுங்க. இப்போதான் ஒரு 30 வருஷமா இவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. தெரியுங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ரொம்ப ஜாஸ்தி அங்கே ஒன்னொன்றுத்துக்கும் பெருசு பெருசாக எழுப்பியிருக்காங்க. அதுக்கெல்லாம் எதிர்த்து பேசினவர் தான் யாரு? சார்லி. சமயத்தில் கொண்டாங்கல்ல சுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 200 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி. நம்ம நினைக்கிறோம் ஸ்ட்ராங் ஹோல்டுனா அதாவது அரண்கள்னு சொன்னா அப்போ விக்கிரகத்து மூலமா கட்டப்பட்டிருக்கிறது மட்டும்தானே அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்ல விக்கிரகம் கிடையாது. அப்ப என்னது? இந்த கேள்வி வந்துச்சு எனக்குள்ள. அந்த இடத்துல விக்கிரகம் கிடையாது. அப்ப அது என்ன? எண்ணங்களில் உண்டாகிற போராட்டம். அதுதான் நம்ம பார்த்தோம் மத்தேயு 15ல. அங்கே இயேசு 18வது வசனத்துல சொல்லும் போது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள். சிலருக்கு சில பழக்க வழக்கம் இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆனாலும் சில பழக்க வழக்கத்தில் அப்படியே இருப்பாங்க. எங்க இருந்து? தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த சில பழக்க வழக்கம். உதாரணத்துக்கு கல்லறை, அதுல வருஷந்தோறும் போய் அங்க நின்று ஒரு இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வருது. அந்த பழக்கம் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, வீட்டுக்குள்ள இந்த வெள்ளிக்கிழமையானா நல்லா காலையில் உபவாசம் போட்டு இருந்து எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி தூத்து பெருக்கி எல்லாம் தொடச்சி அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் உண்டு. இன்னும் சிலர், இந்த நகத்தை 6 மணிக்கு மேலே வெட்டக்கூடாது தெரியுங்களா? கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரிலாம் சில பழக்க வழக்கங்களுக்குள்ளே கிடப்பாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தவறான நம்பிக்கைகள் அவர்கள் மனதில் இறுக பற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் என்னது? அரண்கள். தவறான நம்பிக்கை, தவறான சிந்தனைகள். அப்போ ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற தவறான சிந்தனைகளை நாம் கவனமா வேதத்தின் வெளிச்சத்தில் அதை பார்த்தாள். வேதம் சொல்லுகிறது, பிறனிடத்தில் மெய்யை அழகா சொல்றார். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் பொய்யை களைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு, அது முழுசா வாசிக்கணும்னா. முதல் விஷயம், அவயவங்கள் அப்படின்னா என்ன? இந்த சரீரத்தில் இந்த கைவிரல் முதற்கொண்டு கால் விரல் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பார்ட், எல்லா பகுதியையும் அது குறிக்கிறது. நாம் ஏற்கனவே 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 காரியத்தை வாசிச்சோம். ஒன்னு, புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார், 15வது வசனம். 16வது வசனத்தில் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்ப 2 பேரும், அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் யூதர்களையும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மையும் சேர்த்து குறிக்கிறது. இப்போ இயேசுவின் சரீரத்திலே நாம் ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காரியத்தை அதுல இருந்து பார்க்கிறோம். இயேசுவின் சரீரத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒருவனாய் அவன் இருந்தால், அது ஆணோ பெண்ணோ அல்லது அடிமையோ சுயாதீனனோ அல்லது எந்த மொழியை அல்லது எந்த மரத்தை அல்லது எந்த இனத்தை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் அதில் இணைக்கப்பட்டு விட்டாள். இதை இயேசு சொல்றாரு, கடைசி நாளிலே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை எழுப்புகிறது என் பிதாவின் சித்தம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஒரே மாம்சமாய் இருக்கிறான். நம்ம போய் இதை யோவான் 6ல் வாசிச்சோம்னா தெரியும். அதில் ஆண்டவர் நம்மளை எப்படி ஒருங்கிணைச்சிருக்கிறாருங்கிறது பேசுது. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, 16வது வசனம் நினைக்கிறேன், அது சொல்றாரு, நீங்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரே சரீரம் என்கிற நினைப்பு அல்லது ஒரே சரீரம் என்கிற அந்த எண்ணம் இருந்தால்தான் இன்னொருவன் என்ன செய்ய மாட்டோம்? கேலி பேசுறதோ, இன்னொருவனை, அதாவது இந்த கைவிரலில் அடிபட்டுட்டா எனக்கு எப்படி வலிக்குமோ
அதே மாதிரியான வலி உணர்வு எனக்கு உண்டாகும். சபையில் இன்னொரு மனிதனுக்கு ஒரு தீங்கு நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொல்லும் போது அந்த பிரச்சனை எனக்கு நடக்கிறது என்று சொல்லுகிற அந்த அறிவு எனக்குள்ள உண்டாகும். சோ இதெல்லாம் எப்ப வருது? இயேசு சொல்றார், மறுபடியும் பிறந்த ஒருவனுக்குள் இதெல்லாம் உண்டாகிடும். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்து ஆரம்பத்தில் நான் இப்படிதான் இருந்தேன், ஆனா போக போக இவங்க நடந்துகிட்ட முறையெல்லாம் பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு, சிலர் சொல்றது உண்டு. ஆனால் இயேசு அப்படி ஒரு நாள் சொல்லலைங்க. நாம இதுல எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம்? சிலருடைய நினைவுகள் தவறாய் வருகிறது, தவறான சிந்தனைகள். அந்த சிந்தனைகளை ஒருவேளை அது கோபமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், மூர்க்கமா இருக்கலாம், வெறியா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், வன்கண்ணா இருக்கலாம். அதை நாம் என்ன செய்யணும்? அது என்னது? அது ஒரு அரண், அது ஒரு நுரிமிலமாக்கப்பட வேண்டிய அரண். அதற்கு நான் எப்படி ஜெபிக்க கடனாளியா இருக்கிறேன்? ஸ்பெசிபிக்கா, ஓ இவனுக்குள்ள இந்த காரியம் இருக்கா, இதை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்கிற ஒரு வரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவிகளுக்குள்ள உண்டாகிற பிரச்சனை, ஆவிகள் மூலமாய் நடக்கிற அந்த போராட்டத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறதுக்கு நாம் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய ரிசல்ட்டை நம்மால பார்க்க முடியும். சார்ல்ஸ் ஃபின்னி நாட்கள்ல அவருடைய அந்த ஊழியம் செய்ய 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 அந்த அந்த கூட்டம் பெருகி கொண்டே வந்ததுன்னு வசனம், அந்த சரித்திரம், சரித்திரம். சார்ல்ஸ் ஃபின்னி காலம் முடிஞ்சு சில நாட்களுக்கு, சில வருஷங்களுக்கு பின்னாடி தான் இவான் ராபர்ட்ஸ் பிறகுறார். இவான் ராபர்ட்ஸ் பிறந்து அங்க வேல்ஸ் ரிவைவல் வருது. 10 வருஷம் கண்ணீரோடு ஜெபித்து, அது வாலிபன் இல்லையா, அந்த மனுஷனால அதை கரெக்டாக கேரி பண்ண முடியல, கொண்டு போக முடியல. 2 வருஷத்துக்கு அப்புறம், அந்த 2 வருஷத்துல அசுசா ரிவைவல்னு கேட்டிருப்பீங்க, 1906 நடந்துச்சு. இது 1904. இந்த 6ஆம் வருஷத்துல நடந்த ரிவைவலுக்கு காரணம் இந்த இவான் ராபர்ட்ஸுடைய அந்த கூட்டத்தில் வந்து அந்த வில்லியம் சீமோர்ங்கிற அந்த மனுஷன் வந்து பங்கெடுத்தது தான் காரணம். அவங்க இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரான்னு பார்த்து அதன் மேல் இருந்த அந்த தாகம், அதை வச்சு தான் போய் ஜெபம் பண்ணாங்க. ஒரு 7 பேர் 8 பேர் குழுவா இருந்து ஜெபிக்க 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 உலகத்திலே இது வரைக்கும் 6 வருஷத்துக்கு மேல இருந்த ரிவைவல் அதுதான். 1906 ஆரம்பிச்சு 1912 வரைக்கும் இருந்த ரிவைவல். தன்னை மறைத்து கொண்டு ஊழியம் செய்த மனுஷன். மொத்தத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கறது, சரியா அறிஞ்சு இது என்ன பிரச்சனை, இதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டா கட்டாயம் சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் சொல்ற இந்த காரியம் ஏற்கனவே உங்களுக்கு அனுபவமாகவும் இருக்கலாம். சிலர் நீங்க இதில் அனுபவசாலிகளாக, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு இதை சொன்னார், இப்படி இருக்கு. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நேரம் சில கடினமான வார்த்தைகளும் தேவனிடத்திலிருந்து வரும். ஆனால் இந்த கடினமான வார்த்தைகளை வைத்து சிலருடைய குணாதிசயங்களை நாம் தீர்மானிக்க கூடாது, அது தப்பு ஆக்சுவலா. அப்ப அதை என்ன செய்யணும்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவனையும் மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த அந்த சுவிசேஷம். ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம், ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பக்சிங்னு ஒரு தேவ மனுஷன் ஊழியம் செய்தார். அவருடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ ஒரு பஸ்ஸை வந்து எரிச்சு, அதில் இருந்த 40 பேர்கிட்ட நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு எவ்வளோ பேர் ஞாபகம் இல்லை, அதை எரிச்சு அதை கொன்ற அந்த மனுஷனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டு அவன் ஜெயிலில் இருந்தான். அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி ஒரு ஊழியக்காரர் தொடர்ந்து போய் சுவிசேஷம் சொல்ல போகும்போது எரிஞ்செறிஞ்சு விழுவான். என்னை ஏன் பார்க்க வர, நான் இப்படியாலும் அப்படியாலும் சொல்லி எதையாவது சொல்லிட்டு இருப்பான். இவர் அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் இவர் போய் சொல்லிகிட்டே இருப்பார், சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்தது, அவனுடைய இருதயம் உடைந்து அழுது இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். அதுக்கு அடுத்த 2-3 நாளைக்குள்ள அவருக்கு என்ன செய்யணும் தெரியுமா? மரண தண்டனை நிறைவேற்றப்படணும். அது சொல்கிறான், இதுக்கப்புறம் யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லாமல் செத்து போவேன் தானே. அப்படியே ஒரு சின்ன பிள்ளை போல அவன் மாறிட்டான். அந்த கடின இருதயம் உள்ள ஆளு சின்ன பிள்ளை போல மாறிட்டான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செத்து போவேன் தானே, நான் ஜோம் பண்ணுறேன் தம்பின்ட்டு போயிட்டார் ஊழியர். அந்த சமயத்தில் நம்முடைய தேசத்துக்கு நெல்சன் மண்டேலா வந்திருந்த போது அவர் மூலமாக, ஏன்னா இவருடைய மனு, மரண தண்டனையின் மனு ஜனாதிபதிக்கு போய் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நெல்சன் மண்டேலா வந்திருந்த போது அவர் மூலமாக அந்த மனு கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சு.
அவர் கொடுத்ததுனால வேற வழி இல்லாமல் என்ன செய்தாங்க, அடுத்த 2 நாளைக்குள்ளே அவர் ரிலீஸ் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. கடின இருதயமுடையவன், அவனை சுவிசேஷம் தொட்டது. அவன் அந்த ஊழியக்காரரோட சாதாரண ஒரு சின்ன பிள்ளை போல அவர் பின்னாடியே பைய தூக்கிக்கிட்டு அந்த ஊழியத்தில் நடந்து அந்த ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவனாக மாறி போனான். ஹல்லேலூயா. யாருமே உதவாதவங்க கிடையாதுங்க. எந்த மனுஷனையும் நான் வாசித்தோம்ல, சிறையாக்கி கொள்ளுதல், அந்த 10வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம், அதில் வாசிக்கிறோம். இடையில எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப நம்ம குறிப்பறிஞ்சு யாருக்காக அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லுகிற அடிப்படையில் நாம ஜெபித்தாலே அவர்களுக்கு நிச்சயம் ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அந்த ரட்சிப்பு நான் சொல்றேன், அது பெரிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். பவுல் என்கிற மனுஷன் உருவாகுகிறதற்கு அவன் சவுலா இருந்த நாட்களில், அது வேற மாதிரி சொல்லுவாங்க, அதாவது பவுல் சவுல் 2 ஒரு பேர் தான், பட் ஸ்டில் சவுலா இருந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பவுல் என்று தேவனால் அவன் அழைக்கப்பட்டு அவன் ஊழியம் செய்துபோது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சவுலா இருந்து அவன் அநேகரை துன்பப்படுத்துகிறான். கொலை செய்கிறதற்கு வசனம் சொல்லுது, கொலை செய்கிறதுக்கு அவனும் அவனுடைய பாதத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது கடைசியில அவன் நினைச்சான், நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டான். அதுதான் ஊழியம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்யும் பொழுது அங்கே ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. ஸ்தேவான் நிறைய காரியங்கள், அவன் ஒரு விசுவாசி, நிறைய காரியங்களை அவன் செய்தான்னு சொல்லி நாம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஆனால் ஒன்னே ஒன்று நிச்சயம் தெரியுமா? என்ன தெரியுமா? பவுல் மூலமாய் இன்றைக்கும் ஆத்தும அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி? அவர் தந்திருக்கிற அந்த நிருப புஸ்தகங்கள் மூலமா ஒருத்தர் கிறிஸ்துவை அறியணும்னு சொன்னா நிருப புஸ்தகங்களை சரியா வாசிச்சா இயேசுவின் கோட்பாடுகளை, இயேசுவின் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் அதை எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி பவுல் மூலமாய் நடக்கிற இந்த ஊழியத்திற்கு அவன் உயிரோடு இந்த காலங்களில் நடந்த காட்டிலும் அதுக்கு பின்னாடி நடந்தது இன்னும் அதிகம், நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதிகம். இது எல்லாத்துக்கும் ஒரு அந்த ஆத்தும ரட்சிப்பின் கவுண்ட் இருக்குல்ல, அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அது எப்படியும் எங்க போய் சேரும் தெரியுமா? ஸ்தேவானுக்கு போய் சேரும். ஹல்லேலூயா. நான் சொல்றது பிடிபட்டுச்சா? ஏன் தெரியுமா? அவன் அந்த ஸ்தேவானுடைய ரத்தம் பவுல் என்கிற ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனை எழுப்பிற்று. ஆமென். அப்போ ரத்த சாட்சியாய் மறிக்கிறவங்களால நிச்சயமாய் அடுத்த கட்ட தலைவர்கள் அல்லது அடுத்த கட்ட ஊழியத்தில் எழும்பக்கூடியவர்கள் எழுப்பப்படுவார்கள். அப்போ காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. காரணம் இல்லாம தேவன் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்யறது இல்லை. இப்போ பவுல் ஒருவேளை ஊழியமே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, சிறைச்சாலைக்கு அனுப்பப்படலைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த லெட்டர் எழுதியிருப்பாரா? சொல்லுங்களேன். எழுதியிருக்க மாட்டார். அப்ப பவுல் இந்த லெட்டரை கொடுக்கிறதுக்கு தேவ சித்தம். 2 விஷயத்துக்காக பவுலை சிறைச்சாலைக்குள்ள ஆண்டவர் தள்ளினார். ஒன்று அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இன்னொன்று லெட்டர் எழுதணும்பா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நிருபம் எழுதப்பட்டுச்சுங்க. ஆனால் பெரோயா பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிருபம் எழுதப்படலைங்க இல்லையா? பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? தெசலோனிக்கேயில் இருக்கிறவங்களை பார்க்கலாம் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்கள் வசனம் சொல்லுது. அப்ப இதுல இருந்து நாம் கவனிக்க வேண்டியவைகள் நற்குணசாலிகளாய் மாறுதல். இது எப்படி நடந்துச்சு? அவங்க அனுதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்று. அப்ப நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்துகிறதுக்கு நான் வேத வசனத்தோடு கூட ஜெயம் எடுத்தல், வேத வசனத்தை நான் அறிக்கை செய்து ஜெயம் எடுத்தல், இது ஒரு முக்கியமான பகுதி, முக்கியமான காரியம். எபேசியர் 5:11 இப்படியாய் சொல்லுது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கடிந்து கொள்ளுதல் இது எப்படி உண்டாகணும்? எப்படி இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நான் சரியா செய்யறத நான் படிச்சுக்கிட்டேன்னா நம்மளால ஜெயம் எடுக்க முடியும்.
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் காத்து கொள்ள முடியும். அதோடு கூட ஒரு திரளான கூட்டத்தையும் நான் பரலோகத்துக்கு நேரே நடத்த முடியும். அங்கே பவுல் மட்டும் இல்லை, பவுலுடைய பிரசங்கத்தை வச்சு தான் இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள் எடுக்கப்படுகிறது. அல்லது பேதுருவின் பிரசங்கங்கள், அப்போஸ்தலர்களின் பிரசங்கங்களை பார்க்கிறோம். அந்த பிரசங்கத்திலிருந்து அநேக வார்த்தைகள் நாம் சொல்றோம். அவைகளினால் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு முதல்ல எனக்குள் ஒரு கீழ்ப்படிதல். நான் எப்படி இருக்கிறேன்? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 10:6, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதலின் நிறைவேறுதல் என்பது இருக்கிறது. நான் இன்னைக்கு கீழ்ப்படிச்சுட்டேன் போதுமா? இல்லை. பரிசுத்தங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் பரிசுத்தம். நான் எந்த அளவுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் எந்த அளவுக்கு அதில் செயல்படுகிறேன், நான் எந்த அளவுக்கு அந்த காரியத்தில் உற்சாகமுடையவனாய் இருக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறோம், நாம் நம்மை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மளை பார்த்த உடனே புறஜாதி மனுஷனுக்கு கிளியரா தெரியுது இவர் ஒரு ஊழியக்காரர். எத்தனை பேர் அதை அனுபவப்பட்டிருக்கீங்க? பார்த்த உடனே கேட்டுருவாங்க, நீங்க பாஸ்டரா நீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா? எப்படி? நம்ம மேல ஒரு சாயல் ஆண்டவர் வச்சிருக்காரு. அப்ப அதை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு பார்த்தா தெரியும், ஆனா கேட்க மாட்டான், ஆனா நம்மளை சோதிப்பான், நல்லாவே சோதிப்பான். ஒரு வேடிக்கை ஒரு சம்பவம் நடந்துச்சு. எந்த நாடும் ஞாபகம் இல்லை. ஒருத்தர், ஒரு பாஸ்டர் கையில் ரொம்ப சொற்ப பணம், ஒரு 10 ரூபாயோ ஏதோ தான் வச்சுருப்பார் போல். வச்சுட்டு அந்த பஸ்ஸில் போகிறார், $10 நினைக்கிறேன். பஸ்ஸில் போகிறார். பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டு தான் போக வேண்டிய இடத்துக்கு எடுத்தார். எடுத்தால் 10 ரூபாய்க்கு பதிலாக சில்லறை 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய்க்கு சில்லறை வந்துச்சு. ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அந்த செய்தி இல்லையா? 10 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இவருக்காக ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம், தேவையை சந்திச்சுட்டாருன்னு ஒரு பக்கம். ஆனால் 2 இருதயம் போராடுது, இல்லை நீ கொடுத்துரு அப்படின்ட்டு. கடைசியில் இறங்குற ஸ்டாப் வரும்போது எழுந்து அந்த மீதி தொகையை கொண்டு போய் கையில் கொடுத்தாராம் அந்த கண்டக்டர்கிட்ட. அவர் சொன்னாராம், அது இவர் நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்க, இது வேண்டாம், இது நான் 10 ரூபா தான் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே நான் செக் பண்ண தான் செஞ்சேன், நீர் பாஸ்டர் இல்லையா, உண்மையாக இருக்கிறா இல்லையான்னு பார்க்கலான்னு செக் பண்ணேன். உலகம் நம்மளை விட ரொம்ப தெளிவுங்க. நம்மளை, நம்முடைய ஊழியத்தை அறியறதுக்கு, நாம் உண்மையிலவங்களா இருக்கோமான்ற அறியறதுக்கு நம்மளை ரொம்ப செக் பண்ண. பாஸ்டர் இறங்கிட்டு ஆண்டவர்கிட்ட, ஐயா மன்னிச்சிருங்கப்பா, ஒரு 10 ரூபாயில் உங்களை வித்திருப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னாராம். அழுதாராம். யோசிச்சு பாருங்க. உலகம் ஊழியக்காரங்களை நல்லாவே செக் பண்ணும். அதுவும் கோவப்படுத்தி செக் பண்ணும் பாருங்க, சூப்பரா என்ன கோவப்படுற மாதிரி வச்சு செக் பண்ணும். சில சொல்ல, நீ பாஸ்டர் தானே, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். நம்மளை பேச விட்டு வேடிக்கை பார்க்க. அப்ப இதெல்லாம் பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலனுக்குரிய சகல பொறுமைன்னு இருக்குங்க. பொறுமை என்பது நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. சில சூழ்நிலைகளினால, சில நெருக்கடியான காரியங்களினால அது நமக்கு பேரியர்னா தடை, ஊழியத்துக்கு தடை, செயல்பாட்டுக்கு தடை, நம்முடைய சாட்சிகளை கெடுக்கக்கூடிய தடை. இதெல்லாம் நம்ம கவனிக்கணுமே. இதெல்லாம் நம்ம கவனிச்சா, ஆண்டவரே நான் உங்க சித்தப்படி நடக்க என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். இதுல நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் நான் உம்மிடத்தில் நெருங்கி சேர்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறது, என்னுடைய மாம்சத்தின் செயல்களிலே நான் இன்னும் ஒடுக்க வேண்டியவர்கள் என்ன. அழகா வார்த்தை சொல்லுது இப்படி, கிறிஸ்துவினுடையவர்கள் தம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆனா அடிக்கடி எட்டி எட்டி பார்த்துருது இல்லை, சிலுவையில் அரைஞ்சிருக்கிறார்கள், வசனம் அழகா சொல்லுது. ஆனா பல நேரம் நம்முடைய மாம்ச சிந்தனைகள் மேலோங்கி விடுகிறது. பிராக்டிக்கலா பேசுறேன். நான் சொல்றதுல யாராவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தமாக ஆசீர்வதிப்பாராக. பிராக்டிக்கலா நடக்கிற பிரச்சனை. ட்ரை பண்றோம், முயற்சி செய்கிறோம், பட் சம்டைம் சில நேரங்களில் ஃபெயிலியர் வருது, அதுல விழுந்து போகிறோம். ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா,
நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசு வருக பிந்துனா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டணுங்க. இல்லைன்னா நம்ம தப்ப முடியாது. நம்ம போகணுமா இல்லையா பரலோகத்துக்கு? நான் ஒரு 10,000 பேர் அனுப்பிட்டேன், சரிதான், நான் போகணுமா இல்லையா? அப்ப அதற்கு என்னுடைய செய்கை, என்னுடைய செயல், நான் எப்படி வாழ்கிறேன், சகோதர அன்பில் நான் சரியா நடக்கிறேனா, ஒருவரை ஒருவர் நேசிக்கல்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இது ஒரு பக்கங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பேட்டில் கிரவுண்ட், யுத்த களம், ஆத்தும அறுவடைக்கான யுத்த களம். சரியாக பிரச்சனை என்னங்கிறத பார்த்து அதை அடிச்சு ஜெபம் பண்ணுவான். நான் 4 காரியம் சொன்னேன். இதில் ஒன்று, கோபாக்கினையை கொண்டு வரும் அந்த அதிகார பிரபுவின் ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. இன்னொன்று, கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளும். தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் யார் என்பதற்கு கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளிடும். இதுல நம்ம எதுல கிடக்கிறோம்? ஒருவேளை வசனம் இதுதான் தெரிஞ்சு சில நேரம் மாட்டிக்கிறோம், அதை செயல்படுத்த முடியல. இந்த புத்தகம் இப்படியாக ஒரு ஓரத்தில் இருந்தால் ஒன்றும் பயனில்லை. ஆனால் அது நம் இருதயத்தில் இருந்தால் செயல் அதிகமான வெளிச்சம். சில சொல்லுவாங்க, ஊழியத்தில் நிறைய போராட்டம் பிரதர் இருக்குங்க. நான் இல்லைன்னு சொல்லல, கண்டிப்பாக செய்யணும் வைக்கிறான் ஊழியத்துக்கு எதிராக, இல்லாமலாம் இல்லை. சில ஊர்களில் டெலிபரேட்டாக அந்த பாஸ்டர் சர்ச்சு வாசலில் காலையில் கூட்டினாலே என்ன இருக்கும், அங்கே இந்த குங்குமம் அந்த இதெல்லாம் சேர்ந்தாக்கில் எல்லாம் வச்சுருப்பான், பார்த்துருக்கோம். சில ஊழியக்காரர் அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருந்தாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, அது நம்மை தாக்காது. எப்போ? நான் வசனத்தில் உறுதியுள்ளவனாக இருந்தால் அது என்னை தொடுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படி? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சாது சுந்தர் சிங் அவருடைய சாட்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா? அவர் ஒரு நாள் ட்ரெயினில் போனாராம். போகிறையில் ஒரு மந்திரவாதி அங்கே இருந்தானே. இவர் நல்ல அழகாக அந்த காவி உடை உடுத்தியிருந்தார். அவர் எப்பவுமே அது உடுத்தியிருப்பார். அதை பார்த்துட்டு அந்த மந்திரவாதி என்ன நினைச்சானு தெரியுமா, இவரை எப்படியாவது வசியம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்திரமாக போடுறோம். ஒன்றுமே பழிக்கலை. என்ன காரணம்னு தெரியலையே, நம்மளால முடியாததே கிடையாது, இது எப்படி நடக்க மாட்டேங்குது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். அப்படியே சுற்றி கித்தி பார்க்குறான். அவரே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவருக்கு இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு புக்கு மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா அது பைபிள். அது அவன் சொன்னானா, இந்த பைபிள் இருக்கிறதுனால தான் இந்த ஆளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கி அப்படின்னு சொன்னான். உடனே அவர்கிட்ட பேசினானா, ஐயா நீ கொஞ்சம், நான் கொஞ்சம் பெரிய மந்திரவாதி, நான் என்ன செஞ்சாலும் டக்கு டக்குன்னு நடக்கும், ஆனால் உன் காரியத்தில் நடக்க மாட்டேங்குது, உன் கையில் இந்த பைபிள் வச்சிருக்குது பெரிய சக்தி, அதான் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னான். அவர் ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சாராம். அதை மட்டும் லேசாக நகட்டி வெய் பார்த்துக்கலான்னாராம். அவர் சவாலுக்கு தயாரா பைபிளை கொடுத்துட்டார், வச்சுட்டார் சைடில். திரும்ப பண்ணுறான், ஒன்றுமே நடக்கலை. என்னன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்ட போது அவர் சொன்னாராம், எப்பா இந்த கையில் இருந்த பைபிளை தான் நீ வாங்கி வச்ச, ஆனால் அதில் இருக்கிற எழுத்துக்கள் என் இருதயத்தில் இருக்குப்பா, என் இருதயத்தில் இருக்கு, அதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாட்சிங்க. அந்த ட்ரெயினில் அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு நம்மை போன்ற மனிதர்கள் தான் அசாத்தியமானவைகளை செய்திருக்கிறார்கள். நம்மளால ஏன் முடியாது? எங்க மிஸ் ஆகுது, எங்க தவறு நடக்கு, ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கரெக்டா ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புரவாகுதலோட, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தான். ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி இருக்கலாம். நாம கேட்க வேண்டியது, ஆண்டவரே அந்த வல்லமை, அதே மகிமை, அதே பராக்கிரமம் ஆதி சபையில் நடந்தது போல எத்தனையோ இங்க ஒன்று அங்க ஒன்று ஒன்னா கேள்விப்படுறோமே, அப்படிலாம் நடந்திருக்கே எங்கள் வாழ்க்கையில, எங்கள் மூலமாய் இது நடக்க இது உமக்கு லேசான காரியம் தான் ஆண்டவரே. ஒரு விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. கர்த்தர் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா? யார் ஒருத்தன் என்னை பயன்படுத்துங்கன்னு கேட்கிறானோ முதல்ல அவனை அப்படியே நொறுக்கி, அதுக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுக்கறதே இல்லை, நொறுக்குதல் இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம்
என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு, அவருக்காய் அசாத்தியமானவைகளை செய்கிறதற்கு. ஆனால் ஒரே ஒரு காரியங்க, நான் சொன்ன அவ்வளவு பேரும் மணிக்கணக்கா பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம் செய்திருக்கிறாங்க. மணிக்கணக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க? தனி ஜெபங்க. நம்மக்கிட்ட ஊழியம் பெருகிட்டு, ஆனால் ஜெபத்துக்கான நேரம் குறைஞ்சி போச்சுங்க. நிறைய பேர் சொல்லுவோம்ல, நான் இந்த சபை பார்க்குறேன், அந்த சபை பார்க்குறேன், அங்கே ஆத்துமாக்கள் இருக்காங்க, இங்கே ஆத்துமாக்கள் இருக்காங்க. உண்மைதான். ஆனால் தனியாக தேவனோட பேசுகிற நேரம் நம்மகிட்ட குறைஞ்சதுனால தான். ஒருவேளை ஆதியில் ஆரம்பத்தில் வசனம் சொல்லுது, ஆவியில் ஆரம்பம் பண்ணிங்களே, இன்னைக்கு இப்படி இருக்கு. நாமே சோதித்து பார்க்கலாம். இன்னும் எனக்கு ஒரு புது பலன் வேணும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு புது பலன் வேணும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவரே நான் நொறுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய நேரத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரம் ஆவியானவர் நடத்துகிறபடி. ஒருவேளை நீங்கள் நான் இன்னும் நல்லா ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம். பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம். நான் ஒன்று சொல்கிறேன், தனி ஜெபம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய தவறை உணர்த்தி அவனை உருவாக்கும். அது உருவாக்குகிற இடம் the shelter of prayer. ஜெபத்துக்காய் நாம் வைத்திருக்கிற அந்த இடத்துல தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவன் தருகிற அபிஷேகம், தேவன் தருகிற விடுதலை. அபிஷேகம் ஒன்றும் சும்மா இல்லைங்க. நாம் பெற்றிருக்கிற வசனம் சொல்லி, பரிசுத்தராலே நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் அது உங்களுக்கு போதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு சொல்லித்தாரும். what I am missing. நம்மளை அழைக்கும் போது அவர் உண்மையை அழைச்சாரா இல்லையா? ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் சொல்ல முடியல, என்னை அழைச்சி தாங்க நான் ஊழியத்துக்கு வந்தேன். எத்தனை பேர் சொல்லுவோம்? எல்லாரும் சொல்லிட முடியும், கை தூக்க வேண்டாம். எல்லாரும் சொல்லிட முடியும். என்ன ஆண்டவர் அழைக்காம நம்ம யாராவது வந்திருக்கோமா? அழைச்சி வந்தோன்னா அழைச்ச நம்மளை அவர் பயன்படுத்துறது உறுதி தானே, நிச்சயம் தானே. அழைச்சவங்களை எல்லாரையும் அற்புதமாக பயன்படுத்தினாரே, மகிமையா பயன்படுத்தினாரே. என்னை ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிறேன்? ஏன் என்னை பயன்படுத்த கூடாதபடிக்கு எனக்குள் என்ன தடை? அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் பார்க்கலாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம். லார்ட், இன்னைக்கு எங்க கிட்ட பேசின காரியம் நான் பாயிண்ட் பை பாயிண்டா பேசல, உங்கள்கிட்ட குறிப்பெடுத்து நான் சொல்லலை. ஆவியானவர் நமக்கு சொன்ன காரியங்களை என் இருதயத்தில் போட்ட பாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியமா பார்த்தோம். அதுல உங்களுக்கு எது தொட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, அடுத்த மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என் ஊழியத்தில், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம், என் ஊழியத்தில் ஒரு மாற்றம், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு முன்னே எனக்குள்ள ஒரு மாற்றம். ஆண்டவரே, லார்ட் ஐ நீட் இட். எனக்கு தாரும் ஆண்டவரே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும்
சாவானாலும் பின்பற்றுவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. திறப்பில் நிற்க தவறினேனே, தேசம் அழியாமல் காத்திடவே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபித்திட வைத்தே, ஜெப ஆவி ஊற்றி ஜெபித்திட வைத்தே. மாந்தர்க்காய் முன் நின்றிடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. அப்பா, ஆண்டவர் அப்படியே கண்முனை கொண்டு வந்து ஆவியில் ஆரம்பண்ணா, மாம்சத்தில் முடிக்க போகிறேனா, அல்லது என் தேவனுடைய சித்தத்தின்படி ஆவிக்குரியவனாய். நாம் எல்லாரும் பெந்தைகோஸ்தே ஐக்கியத்தை, பெந்தைகோஸ்தே அனுபவத்தை உடையவர்கள். ஆண்டவரே, அநேகரை தொடுகிறதற்கு என்னை உருவாக்கும், என்னை உருமாற்றும். ஆண்டவரே, ஏதாவது ஒப்புரவாக வேண்டியிருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்பு ஊழியத்தை அல்ல, ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். முதல்ல நாம ஒப்புரவாகணும்ல. ஆண்டவரே, என்னும் நன்மைகள் என்னில் ஒன்றும் இல்லையே. ஆண்டவரே, என்னை நேசித்து என்னை ஏற்றுக்கொண்டு உங்க சித்தம் செய்ய எனக்கு கிருபை தந்தீரே. இதுவரைக்கும் எனக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஆவியிலே தளர்ந்து கிடக்கிற எனக்கு ஒரு புதிய அக்னியின் வல்லமை எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வசனம் சொல்லுது, ரெனியூவிங் இன் ஸ்பிரிட், ஆவியில மறுரூபமாக்கப்படுதல். ஆண்டவரே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. நினைவெல்லாம் உமக்காக துடிக்கனையா, எல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நினைவெல்லாம் காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆண்டவரே, உம்மோடு என் இருதயம் இணையட்டும். உம்முடைய முக சாயல் எனக்குள். இயேசு இந்த சூழ்நிலையை எப்படி அணுகுவார்? இயேசு இந்த சூழ்நிலையில் என்ன செய்வார்? எப்படி இதை பார்ப்பார்? அந்த காரியம் எனக்கு வேணும்பா. அவரை போல என் இருதயம் அவரை போல மாறுகிறதற்கு ஒரு தெளிந்த புத்தியோட அரண்களை நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்க, அதற்கு வேண்டிய ஒரு தெளிவு. எது அரண்கள்,
எது அரண்கள்? வாட் இஸ் ஸ்ட்ராங்ஹோல்ட்? வாட் இஸ் ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ்? எது அரண்கள்? சில சமுதாய கட்டமைப்புகள் நம்ம நாட்டில் சதி என்று உடன்படிக்கை, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு தன்மை இருந்துச்சு. அது ஒரு அரண். ஆக்சுவலா அதை நிர்மூலமாக்கும்படி ஜெபத்தோடு செயல்பட்ட தேவ ஊழியர் உண்டு. They paid a price, they cried. அழுது 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 அழுது. நம்ம நாட்டில் இது வியாதின்னு தெரியாம அதுக்கு கடவுள் ஏதோ வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி அதை அறியாமல் செயல்பட்ட ஒரு காலம் உண்டு. இது வியாதி என்று சொல்லி, இது கடவுளுடைய காரியம் இல்லை, இது வியாதின்னு சொல்லி ட்ரீட் பண்ணி அதை சரி பண்ணி அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அதிலிருந்து மீட்டு கொண்டாங்க. போதை பழக்கம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. போதை பழக்கம். இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? இப்போ சினிமாத்தனம், சினிமா அடிமைத்தனம், அடிமைத்தனங்கள். இவைகளெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டியவைகள் அல்லவோ? இன்னும் வேற என்ன? பொறாமை, பெருமை, குலப்பெருமை அல்லது ஜாதி பெருமை, தன் வீட்டை குறித்த பெருமை அல்லது தன் சபையை குறித்த பெருமை, இப்படி இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லையே. மேன்மை பாராட்டாதபடிக்கு அவைகள் தேவனால் தளர்ந்தவைகளை தெரிந்து கொண்டா. So we need to understand. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாரும், என் சபையில் அல்லது நான் செய்கிற ஊழியத்தினுடைய அந்த வட்டாரங்களில் எப்படிப்பட்ட அந்தகார அதிகார பிரபு கிரியை செய்கிறது, முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த அந்தகார பிரபு கிரியை செய்கிறதே. ஆண்டவரே, முரட்டாட்டம், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு தேவனுடைய சபையில் பிறந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற முரட்டாட்டம், ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி, ஆண்டவரே இது எல்லாத்தையும் ஜெயம் எடுக்கிறதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க. நான் அது செயல்படுத்த என்ன ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வமே, இந்த நாளில் முழு உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தமாய், இதோ நான் உன்னை என் கைகளில் வைத்து பயன்படுத்துவேன். இனி உன்னுடைய ஊழியம் இதுவரைக்கும் இருந்ததை காட்டிலும் இனிமேல வேற மாதிரி நடக்கும், என் சித்தப்படி நடக்கும், என்னுடைய ஆளுகையின்படி நடக்கும், என்னுடைய திட்டப்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவர்கிட்ட? எஸ், நான் சொல்றேன், ஆண்டவரே நானும் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. முழுமையாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் போதகரை ஆண்டவரே, உடன் ஊழியத்தை செய்கிற போதகரை, குடும்பங்களை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த நாளில் இந்த இடத்துல இந்த சபையை திறந்து இந்த கூட்டம் ஒழுங்கு செய்ய கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தினுடைய கமிட்டி மெம்பர்ஸை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை இன்னும் நேர்த்தியாய் நடத்த கிருபை தந்து ஆசீர்வதியும். இந்த நாளில் இந்த ஐக்கியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நன்மைகளினால், உம்முடைய பரிசுத்தத்தினால், உம்முடைய மகிமையினால் இன்னும் அதிகமாய் வல்லமையாய் நிலைநிறுத்தி ஆத்துமாக்களை ஆண்டவரே கொள்ளையாடின பொருளாய் கொள்ளை அடிக்க உதவி செய்யும். எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
உங்கள் மகிமையின் சாயல் எங்களுக்குள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. எனக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிருபையும் தயவும் சமாதானம் பெருகுவதாக. ஆமென். தேங்க்யூ. நம் கண்களை மூடி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலும் பலமும் பாதுகாப்பும் பிரசன்னமும் வல்லமையும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நாம் செய்கிற ஊழியங்களிலும் சபைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். ஆமேன்.